அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஈரடி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியெனும் அத்தகைச் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சுத்த சன் ஒரே சொல்லா இருக்கு, அதை நம்ம பிரிக்கணும். மார்க்க இரண்டாவது சொல்லா இருக்கு, அதை சேர்த்து சன்மார்க்கன்னு படிக்கணும். சுகத்தனி வெளியெனும். ஐம்புலன்களையும் அடக்கி சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ராமலிங்க அடிகளார் அருள் கிடைத்த பிறகு அதை வைத்து பிறரின் துயர் துடைக்கும் போது கிடைக்கும் இன்பம், அதுதான் சுத்த சன்மார்க்கம் என்கிறார். அடுத்த ஈரடி சுத்த மெய்ஞான சுகோதய வெளியெனும் அத்து விதச்சபை அருட்பெரும் ஜோதி. இதுல மேல இருக்கிற வரி தனித்தனியாவே இருக்கு. சுத்த மெய்ஞானன் மட்டும் சேர்த்து சொல்லணும். வெளி எனும் நூலை முடிஞ்சிருக்கு, அங்க இம் என்ற மெய் எழுத்து இல்லை. நம்ம வாசிக்கிறப்ப வெளி எனும்னு சேர்த்து வாசிக்கலாம். ஜீவன் வேறு இறைவன் வேறு என்பதை தாண்டி இரண்டும் ஒன்றே என்ற அனுபவமே மெய்ஞானம் என்கிறார். இங்கே அத்து என்பது எல்லை என்றும், வித என்பது விதம், விதம் என்றால் ஒரு வகை. இந்த வகை சபை அருட்பெரும் ஜோதி. சுகோதயம் என்றால் சுக உதயம், சுகங்கள் உதயமாகின்ற இந்த வெளி சிற்சபையில் விளங்குகிறது. இப்ப இதை ஓதலாம். சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியெனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சுத்தமெய்ஞான சுகோதய வெளியெனும் அத்துவித சபை அருட்பெரும் ஜோதி.